பத்தி பேசிட்டு இருக்காரு, எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க, இது முக்கியமானது, இதே மாதிரிதான் 1951 இருந்துச்சு அப்படின்னு பேசினாங்க. அப்படிதானே? எடுத்தாச்சா? ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறது முன்னாடியே சரி, இங்க பாருங்க. 2 எதை பத்தி பேசணும்? இங்க மச் எக்ஸ்சேஞ்ச் டைட்டில்னு சொன்னேன். எலெக்ஷன் எப்படின்னு சொன்னாங்க? எலெக்ஷன் என்ன சொன்னாங்க? ரொம்ப தைரியமான எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். ரெஃபரண்டம் ஆன் இந்தியாவுடைய ஃபியூச்சருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப சொல்ற அதே கதையை அப்ப சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து தள்ளி போகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்ன பண்றோங்க? டேக் ஃபார் கிராண்டட் என்ன பண்ணிக்கிறோம்? அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம். டு ரிமெம்பர் இட்ஸ் நவ். இப்போ ரிமெம்பர் பண்றோம். எதை ரிமெம்பர் பண்றோம்? 1951-52 எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை இப்ப ரிமெம்பர் பண்றோம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 70 இயர்ஸுக்கு மேல. ஓவர் 70 இயர்ஸ். கரெக்டா சொல்லுங்க. இந்த ஓவர் என்னதுங்க? இது நவுன். எவ்வளவு இயர்ஸ்? இது அட்ஜெக்டிவ். இந்த வார்த்தை எதை பத்தி பேசுது? அட்ஜெக்டிவ் பத்தி பேசுது. அதனால இது என்னது? ரைட். டு ரிமெம்பர் இட் நவ் ஓவர் 70 years later is to realize how much has changed. இஸ்க்கு verb என்னன்னு சொல்றேன். டு ரிமெம்பர் தான் சப்ஜெக்ட். இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்டா வரும். நம்ம அதை சொல்லி கொடுக்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. டு ரிமெம்பர் இட் நவ். எத்தனை நவ்ங்கிறது? எப்போ? ஓவர் 70 years லேட். நவ்ங்கிற வார்த்தை தான் என்னது? ஓவர் 70 years லேட். கரெக்டா? இப்ப ஞாபகப்படுறது எதை ரியலைஸ் பண்றது? இஸ் டு ரியலைஸ். ஞாபகப்படுத்தி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது என்ன ரியலைஸ் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. ஹவு மச்னா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் அடுத்தது. The spade work of nearly 5 years carried out in cataclysmic conditions preceded that general election. சரி, இப்ப நம்மளுக்கு ஒரு வார்த்தை தெரியணும். எந்த வார்த்தைக்குமே தெரியணும். ரைட், எடுங்க. ஸ்பேடு ஒர்க் அப்படின்னா, ஸ்பேடுன்னா என்ன தெரியுமில்லங்க? மண்வெட்டி. மண்வெட்டி வச்சு வேலை பார்க்கறாங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. பிசிக்கல் லேபர். இது ப்ளூ காலர் ஜாப்னு ஒண்ணு படிச்சிருக்கோமா? ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப். பிசிக்கல் லேபர் இருக்கக்கூடிய ஜாப் தான் ஸ்பேட் ஒர்க், ப்ளூ காலர் ஜாப். ஸ்பேட் ஒர்க் ஆஃப் நியர்லி 5 years carried out in cataclysmic. Cataclysmic என்ன அர்த்தம்? disastrous conditions. disastrous conditionsல கேரி அவுட் பண்ணப்பட்டுச்சான். preceded that general. சரி, இந்த சென்டென்ஸ்ல ஃபைனைட் verb எது, சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லணும். கரெக்டா சொல்லணும். ஃபைனைட் verb எது, சப்ஜெக்ட் எது? கேரிட் அவுட்டா? சரி, அப்ப preceded என்ன? கேரிட் அவுட்னா preceded என்னதுங்க? ராஜா, கேரிட் அவுட்டா preceded? ரெண்டுமே வா. ரெண்டுமே வா. அப்ப ரெண்டாவது இருக்கு சப்ஜெக்ட் எங்க, கன்ஜெக்ஷன் எங்க? இந்த 5 இயர்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க் இல்ல, இது கேரி பண்ணிச்சா, கேரி பண்ணப்பட்டதா? கேரி பண்ண. அப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா என்ன வரணும்? என்ன வரணும்? ஆக்சுவலா ஒரு பாசிவ் தானே வரணும். பாசிவ் ஸ்ட்ரக்சர் தானங்க வரணும். பாசிவ் இருக்குது. இது ஒண்ணு V2-ஆ இருக்கணும், இல்லைன்னா V2-ஆ இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஃபைனைட் verb. V3-ஆ இருந்துச்சு இது என்னது? நான் ஃபைனைட் verb. இப்ப கேள்வி என்னது? இது V2-ஆ இல்ல V3-ஆ? சரியா? V2-ஆ இருந்தா எந்த வாய்ஸா இருக்கும்? எந்த வாய்ஸா இருக்கும்?
ஆக்டிவ் வாய்ஸ். V3னா பாசிவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பாசிவ் வாய்ஸ் இல்ல, பாசிவ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா பாசிவ் வாய்ஸ் என்னது? V1 பிளஸ் V2 V3 டவுட் வந்துச்சுன்னா சிம்பிளா கேட்டுருங்க. V2னா ஆக்டிவ்ல இருக்கும், V3னா ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்கா? ஹார்ட் ஒர்க் கேரி பண்ணிச்சா, கேரி பண்ணப்பட்டுச்சா? கேரி பண்ண. அப்ப இது V3 as என்னது? இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனியா நம்ம கிளாஸ் போடுவோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். V3 subject carried out in cataclysmic conditions preceded that general election. Preceded என்ன பண்ணுச்சு? முன்னாடி. எது முன்னாடிச்சு? இந்த ஹார்ட் ஒர்க் முன்னாடி இருந்துச்சு. இந்த ஹார்ட் ஒர்க் எதுக்கு முன்னாடி இருந்துச்சு? ஜெனரல் எலெக்ஷனுக்கு. ஒரு டைம் பீரியட் பத்தி பேசுறாங்கல்ல, இந்த டைம் பீரியட் பத்தி பேசுறாங்க. டைம் பீரியட் பத்தி பேசுறாங்க. இதே பேசுறாங்க. இந்த டைம்ல தான் இந்த ஜெனரல் எலெக்ஷன் நடந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் பேசுறாங்க? அப்படின்னா என்ன பேசுறாங்க? 1946 to 47 டைம் பீரியட் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஹார்ட் ஒர்க் ஆஃப் நியர்லி எந்த 5 வருஷம்? அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 வருஷம் எப்படி இருந்துச்சா? டிசாஸ்டர்ஸா இருந்துச்சா, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சா அப்படின்னா பயங்கர டிசாஸ்டர்ஸா இருந்துச்சு. புரிஞ்சுச்சா? ஃபுல்லா எந்த கதையை தான் பேச போறோம்? 1951-52 எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் பீரியட். அடுத்தது பார்த்தி படிச்சோமாங்க? படிச்சோமா படிக்கலையா? திரும்பி படிச்சோம் படிக்கலையா? ஒன்னியரிக் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சோம். அலிசினேஷன். இங்க அதே மாதிரி மீனிங் இருக்கா இல்ல வேற மீனிங் இருப்பாங்க? இருக்கா? onerous enough where the tasks of nation building, right? சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சப்ஜெக்ட் எங்க இருக்கு? டாஸ்க். ஆக்சுவலா இது enoughங்கிறது adjective, இது adverb ஆகுது. where verb task. The tasks of nation building were onerous enough. அப்படி வாசிக்கணும். சரியா? The tasks of nation building were onerous enough. ரைட். சென்டென்ஸ்ல வாசிட்டோம். ஆனரஸ்க்கு மீனிங் கெஸ் பண்ணுங்க. மீனிங் கெஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட்டா? சரி, வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது கெஸ் பண்றீங்களா? சிமிலரா? சிமிலரா? சரி, வேற 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 நேஷன் பில்டிங் உடைய டாஸ்க் தாங்க பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேசிருக்காங்க நம்மளுக்கு தெரியும்லங்க. ஆனரஸ்க்கு மீனிங் கெஸ் பண்ணுங்க. டிஃபிகல்ட் சொல்றாங்க. வேற சிமிலர் சொல்றாங்க. வேற ஏதாவது? சேடா? கோபமா? எழுதுவா? உங்களுடைய விருப்பம் தாங்க. கன்ஃபியூசிங்கா? நிறைய ஆப்ஷன் சொன்னீங்கன்னா தானே நல்லா தெளிவாகும். எக்ஸாம்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு வார்த்தை தெரியலன்னு என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்க. அது ஓகே, விடுங்க. என்ன பண்ணணும்? ஆக்சுவலா எஸ் பண்ண இதாமங்க. என்னாச்சு? முன்னாடி வாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்க வாங்க, வாங்க. onerous enough where the task of onerous enough where the task of and reversing the depredations of rights. திரும்ப டெப்ரடேஷன் என்ன கெஸ் பண்ணலாம்? டெப்ரடேஷன் அப்படின்னா என்னது? கொலோனியல் ரூல்னா என்னதுங்க? நம்ம காலனியா இருப்போம்ல, அதுக்கு பேர் என்னது? கொலோனியல் ரூல். அந்த கொலோனியல் ரூல்ல என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? திருடினாங்க தானே. ஸ்டீலிங் எடுத்துக்கிடுவோமா? எஸ் பண்ணுவோங்க. ஸ்டீலிங். திருடினாங்க இல்ல, திருடுறத என்ன பண்றது?
ரிவர்ஸ் பண்றது. சரியா? கிட்ட ஒண்ணு சொல்றாங்க, டாஸ்க் ஆஃப் நேஷன் பில்டிங் அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ரிவர்சிங் த டெப்ரிடேஷன்ஸ் ஆஃப் கொலோனியல் ரூல். ரெண்டு சொல்றாங்க. இது ரெண்டுமே எப்படி இருந்திருக்கு? வேர் ஆனரஸ் இனஃப். ரைட். அடுத்தது but the makers of modern India had a lot more to reckon with. Calculate. Reckoning na calculate. Right. என்னது? The flames of partition had to be doused. Meaning guess திரும்ப. மீனிங் திரும்ப கெஸ் பண்ணுங்க. டவுஸ்னா என்னது? நெருப்பு. பிரிவினைங்கிற நெருப்ப இவங்க என்ன பண்ணணும்? அணைக்கணும்னு எடுத்துக்கிடுவோமா? முன்னாடி என்ன இருக்கு? ரெஃப்யூஜிஸ் என்ன பண்ணணும்? நல்லது இருக்கா கெட்டது இருக்கா? ஹேண்ட் போட்டிருக்காங்க. இங்க நல்லது இருக்குதுன்னா இங்க என்னதான் இருக்கும்? ரைட். அப்ப டவுஸ்னா என்னன்னு எடுத்துக்கிறேன்? நான் எக்ஸ்டிங்விஷ்னு எடுத்துக்கிறேன். The ferocious invasion of Kashmir had to be quelled. கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல. என்னது? என்ன போடலாம்? சாப்பிடு போடுவோமா? ரைட். காஷ்மீரை யார் இன்வைட் பண்ணான்னு தெரியுமா? பாகிஸ்தான்காரங்க பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இன்வைட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் POKன்னு ஒரு ஏரியா இருக்கு. பாகிஸ்தான் ஆக்கியூபைடு காஷ்மீர். தரமாட்டிக்கிறாங்க ஏரியாவை. சரியா? ஆக்சுவலா இந்தியா ஓடுது, ஆனா அவங்க ஆக்கியூபை பண்றாங்க. சோ ஃபெரோஷியஸ் இன்வேஷன், தீவிரமான இன்வேஷன் காஷ்மீருக்கு. அதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருந்துச்சு. அண்ட் with recalcitrant rulers had to be drawn into the right. இந்த ரூலர்ஸ் ஏதோ ஒரு வார்த்தை வச்சு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நம்மளால கெஸ் பண்ண முடியல. எனக்கு சென்டென்ஸ் எங்க ஆரம்பிக்குதுங்க? ஒனரஸ் இனஃப்ல இருந்து ஆரம்பிக்குதா? சரி. டோட்டலா என்ன சொல்ல போறோம்? எதை பத்தி பேசுறாங்க? 1951 52 இருக்குல்ல, அதுக்கு 5 வருஷம் முன்னாடி என்ன இருந்துச்சு? எப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்? கேட்டக்லிஸ்மிக் கண்டிஷன்ஸ் முந்தின சென்டென்ஸ் சொல்லியிருக்கானா? அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லணும்? என்னென்ன கேட்டக்லிஸ்மிக் தானே சொல்லணும். நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாருங்க. இது எந்த டைம் பீரியட்ல நடந்துச்சு? 1946 47. கரெக்டா? அப்பதான் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. அப்பதான் பார்ட்டிஷன் ஆகுது. அப்பதான் இந்த எல்லா பிரச்சனையும் வருது. இப்ப நம்ம எந்தெந்த வார்த்தை கெஸ் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்னன்னு கெஸ் பண்ணோம்? டிஃபிகல்ட் எடுத்துக்கிறோமா? வேற எதாவது எடுத்துக்கிறோமா? ரைட். அடுத்தது டெப்ரிடேஷன்ஸ் என்ன எடுத்தோம்? டெப்ரிடேஷன்ஸ் என்ன எடுத்தோம்? ஸ்டீலிங். ரைட். அடுத்தது ரெக்கன்னா நம்மளுக்கு தெரியும். ரெக்கன்னா என்னது? கால்குலேட். டவுஸ்க்கு நம்மளுக்கு தெரியாது. டவுஸ் என்ன எடுத்தோம்? எக்ஸ்டிங்விஷ். அடுத்தது குவெல்ட்னா என்ன எடுத்தோம்? கடைசியா நம்மளுக்கு எதுக்கு மட்டும் மீனிங் தெரியல, இது மட்டும் தெரியல. சரி, இப்ப செக் பண்ணிடுவோமா? அரிசியா ஃபர்ஸ்ட் ஒனரஸ். தேடுங்க. ஒனரஸ் கெஸ் பண்றது கரெக்டா தப்பான்னு தேடுங்க. ஒனரஸ்னா என்னதுங்க? ஹெவி. ரைட். ஓகே. வேற பர்டன்சமா? சரி, நம்ம டிஃபிகல்ட்னு எடுத்தோமே, இது கரெக்டா தப்பாங்க? கரெக்ட். ஒரு நாட்டை கெட்டுற டாஸ்க்கு கண்டிப்பா சிமிலரா இருக்குமா? ரைட். கன்ஃபியூசிங்கா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அப்பதான் ரைட். அப்ப எப்படிதான் இருக்கும்? சுத்தமாதான் இருக்கும். ரைட். அடுத்தது டெப்ரடேஷன். கேடுங்க. டெப்ரடேஷன்ஸ் ஆக்சுவலி படிச்சுட்டோம். டெப்ரடேஷன், லூட்டிங், பிளண்டரிங். பண்ணது கரெக்டா தப்பா? நாடு கெட்டுறது அப்படிங்கிற டாஸ்க் எப்படி இருக்கு? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. கூட சேர்ந்து நீ திருடிட்டு போனாங்கல்ல, திருடினது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா இப்போ ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்?
அதெல்லாம் திருப்பி பெறணும்ல. அது ஈஸியா கஷ்டமா? அதுவும் கஷ்டம்தான். அடுத்தது பட்டு இதெல்லாம் கஷ்டம் தாங்க. ஆனா இதை விட கஷ்டமான விஷயம் அவங்களுக்கு இருந்துச்சு. 2 விஷயம் கஷ்டம். நேஷன் பில்டிங்கும் கஷ்டம், கிரெடிட் போனதை ரிவர்ஸ் பண்றதும் கஷ்டம். ஆனா பட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? த மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. சூப்பரா சொல்றாரு, அழகான லைன். த மேக்கர்ஸ் ஆஃப் யார சொல்றாரு? அந்த காலத்துல இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதி இந்தியாவுடைய லீடர்ஸ் அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, அவங்களை என்னன்னு கூப்பிடுறாரு? இந்த காலத்து லீடர்ஸ் சொல்லிருக்கலாம்ல. எந்த வார்த்தை யூஸ் பண்றாரு? மேக்கர்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ். என்னது? அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க மாடர்ன் இந்தியாவை? இன்ஃபரன்ஸ். மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஆட். இதுவே கஷ்டம். இதை விட அவங்கள்ட்ட நிறைய கால்குலேட் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்ப இங்க கொடுத்திருக்கிற பிரச்சனையை விட கீழே கொடுத்திருக்கிற பிரச்சனை என்னது? இவங்களை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை தாங்க. ஆனா இதை விட பெரிய பிரச்சனை பின்னாடி வரப்போகுது. என்னது அது? ஃபர்ஸ்ட் terms of partition had to be doused. பிரிவினை. இந்தியா பாகிஸ்தான் பிரியுது இல்ல, இந்த பிரிகிறதுக்கான நெருப்பு எரியுது. அது என்ன பண்ணணும்? நினைக்கணும். பெரிய பிரச்சனை. அடுத்தது ரெஃப்யூஜிஸ் யாருங்க? அகதிகளை என்ன பண்ணணும்? ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இன்னொரு மறுவாழ்வு. அதான் ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு. வார்த்தை எங்க பாப்பீங்க அப்படின்னா, ரொம்ப குடிக்கிறாங்க, ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள எங்க போய் சேர்ப்பாங்க அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையம். அதுக்கு 10 நிமிஷம் தாங்க வாசிக்க போறோம், கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கஷ்டம்தான், ஈஸின்னு சொல்லவே இல்லை. என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இதே மாதிரி பரீட்சையில வந்தா என்ன நாம பண்ணும்? ஒண்ணுதான் கேள்வி. பரீட்சையில வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்ன நடக்கும். கிளாஸ்ல வச்சு இதெல்லாம் பார்த்தா புரிஞ்சாலே அங்க போய் எதுவுமே வராத மாதிரி இருக்கு. இதை வச்சு நாம பண்றதுல ரொம்ப முக்கியமான டாஸ்க் இதுதான். கேமரா எடுக்கிறது கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு எடுக்க முடியும், இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள 6 மாசத்துக்கு கஷ்டமே படாம கிளாஸ் எடுக்க முடியும். ஆனா நான் எனக்காக கிளாஸ் எடுக்கல, என்னுடைய எனக்கு கிராமர் எடுக்க நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் எடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸாமும் கிளியர் ஆகும், அதுக்கு கிராமர் மட்டும். அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படும். இதுக்கு முட்டி மோதிரும். நான் டெய்லி ரெடி வேற பண்ண வேண்டியது இருக்கு, ப்ரிப்பேர் வேற பண்ண வேண்டியதா இருக்கு. கிராமர் நான் ப்ரிப்பேரே பண்ணவே வேண்டாம். அபாட்டுக்கு வந்து அப்படியே வரிசையா சப்ஜெக்ட் இருந்து கிளாஸ் எடுத்தா இதே மாதிரி ஒரு 50 பேர் உட்காரதான் செய்யும். எனக்கு அது வேண்டாம். எது கிளியர் பண்றோமோ, எது கிளியர் பண்ண தேவையோ அதை தான் நம்ம பார்க்கணும். புரிஞ்சா? கீழே உங்களுக்கு சோகமா தான் இருக்கீங்க. இந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்ட்டிஷன் பிரிவினை வந்துருச்சு. சரியா? காந்தி வந்துட்டு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், நீங்க பிரியாதீங்கன்னு போய் உட்காந்துட்டாரு. எங்கனாலும் உட்காந்துக்கிறீங்க, நாங்க பிரிஞ்சுக்கிறோம், அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆக்சுவலா இதான் நடந்துச்சு. ரெஃப்யூஜிஸ் ரீஹாபிலிட்டேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருந்து நிறைய ஹிந்துஸ், அந்த ரீஜன்ல இருந்து நிறைய ஹிந்துஸ் இந்தியா சைடு வந்தாங்க. இங்க இருந்து நிறைய முஸ்லிம்ஸ், அதுதான் இந்த ரெஃப்யூஜிஸ். ரைட், ஓகே. அடுத்துல இந்த காஷ்மீரை தீவிரமா இன்வைட் பண்றாங்க. அது என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? குவெல்ஜ்னா மீனிங் என்னது? ஸ்டாப் பண்றது. குவெல்ஜ் அப்படின்னா ஸ்டாப். கெஸ் பண்ணது கரெக்டா தப்பா? கரெக்ட். அடுத்தது and over 500 princely states with recalcitrant அப்படின்னா என்னதுன்னு தெரியுமா? recalcitrant அப்படின்னா uncooperative. நம்ம சொன்னா கேட்கவே மாட்டாங்க. மேனேஜரா? unmanageable. கரெக்ட். uncooperative சொன்னா கேட்க மாட்டாங்க. recalcitrant
recalcitrant rulers had to be drawn into the right. ஓகே, இது கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். சரியா? என்னதுங்க இது? என்னது என்னது? இந்தியா 1946 1947 இருக்கோம்ல, இந்தியாவை ரூல் பண்ணது அந்த டைம்ல மெஜாரிட்டி பிரிட்டிஷ்ங்க. சில இடங்கள்ல யார் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, இவங்க டம்மியா ராஜாவா இருந்துக்கிடுவாங்க, இங்கிலாந்துக்கு காசு கட்டுறது, அவ்வளவுதான். சரியா? டம்மி ராஜாவா இருந்துக்கிடுவாங்க. ஒரு 500 பேர் இருந்தாங்க. இப்போ இந்தியா அப்படின்னு ஒரு நாடா சேர்க்கணும்னா பிரிட்டிஷ் காலனிஸ் யாரையும் கூட சேர்க்கணும், இவங்க அவ்வளவு பெரிய சேர்க்கணும். இவங்க அவ்வளவு பெரிய கூப்பிட்டு வாங்க நம்ம ஒத்த நாடா இந்தியான்னு இருப்போம்னு கூப்பிட்டா இவங்க என்ன பண்ணல, அறவே மாட்டேன்னு நிக்கிறாங்க. சரியா? எல்லாரையும் ஒண்ணு சேர்த்ததுதான் யாரு அப்படின்னா பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்த வேலையை ஆக்சுவலா பண்ணுவார். அதனாலதான் பெருசா அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. சரியா? சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பிரிட்டிஷ்கார விட்டுட்டு போயிட்டான். 500 நாடுகளா, குட்டி குட்டி நாடுகளா பிரிஞ்சு இருக்கிற இந்த நாட்டை அவ்வளவு பேரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தமா சேர்த்து ஒரு நாடாக்கு. சரியா? 46 47ல நிறைய பிரச்சனை இருந்துச்சுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுனா ஃபர்ஸ்ட் ஃபிளேம்ஸ் ஆஃப் அணைக்கணும், ரெண்டாவது ரெஃப்யூஜிஸ, அடுத்தது என்னது, அடுத்தது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தாங்கல்ல, சின்ன சின்ன ஊர்ல ராஜாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க அவ்வளவு பேர் கோஆபரேட் பண்ணாங்களா? கோஆபரேட்டே பண்ணல. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒன்னா யூனியன் ஒண்ணு இல்லைங்க, ஒன்னா சேர்க்க. சரியா? எட்டு. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அடுத்த வார்த்தை என்னது? எட்டு. இது ரொம்ப சூப்பரான வேர்டு ஆக்சுவலா. எட்டு இல்ல பட் அப்படிங்கிறது ரொம்ப அழகான வேர்டு. ஏன் தெரியுமா? ஏன் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு 8 போடலாம். நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி பண்ண போறேன், இப்படி ஆகுது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எல்லாம் சொல்லிட்டு ஆனாலும் நம்ம சொல்லலாம். ஆனாலும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லணும்? அதனாலதான் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எட்டு பட் வார்த்தை. நம்மால் வேற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நல்லதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆனாலும் பாஸ் ஆக முடியல. 8 நத்திங் குட், எதாலையும் என்ன பண்ண முடியல, டேம்பன் பண்றது என்ன அர்த்தங்க? குறைக்கிறது. டேம்பன் பண்ண முடியல. எதை டேம்பன் பண்ண முடியல? டெமோக்ராட்டிக் இல்ல என்ன அர்த்தங்க? டெமோக்ரஸிக்கான வைராக்கியத்தை எதாலையும் குறைக்க. யாருடைய வைராக்கியம்? நேருவும் அவருடைய கம்பாட்ரியேட்ஸ் அப்படின்னா யாருங்க? கம்பாட்ரியேட்ஸ் அப்படின்னா யாரு? கூட இருந்தவர். சரியா? கொலீக்ஸ் கூட வேலை பார்க்கிறவங்க கொலீக்ஸ். சரியா? காம்ரேட்ஸ், நமக்காக உயிரை கூட கொடுப்பாங்க போர்ல, அவங்கதான் காம்ரேட்ஸ். ஆர்மியில நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுறாங்கல்ல, அவங்க பேரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தே ஆர் காம்ரேட்ஸ். ரைட்? ரொம்ப அழகான மீனிங். while many other decolonized nations tumbled into authoritarianism, India crafted a trailblazing constitution. இந்த வார்த்தை வந்திருக்கும், அரவிந்த் கெஜ்ரிவால் கதையில வந்திருக்கும். சரியா? மீனிங் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கு இது வரைக்கும் மீனிங் சொல்லுங்க. இங்கிலாந்துக்கு இந்தியா மட்டும் காலனி கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ் காலனி. சரியா?
அப்ப நிறைய டீகாலனைஸ் நேஷன்ஸ், நிறைய நாட்டை விட்டு போனாங்க. டீகாலனைசேஷன்ஸ் எங்க போச்சு? டம்பிள் இன்டு, நீங்க பிரிட்டிஷ்கார விட்டுட்டு போன உடனே தடுக்கி விழுறது டம்பிள் இன்டு. இது கூட தடுக்கி விழுந்தாங்க, அத்தாரிட்டேரியனிசம் கூட தடுக்கி விழுந்தாங்க. ஆனா இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுச்சு? எழுதுச்சு. என்ன எழுதுச்சு? ட்ரெயில் பிளேசிங் கான்ஸ்டிடியூஷன். ட்ரெயில் பிளேசிங் அப்படின்னு அர்த்தம் ஒரு பாதை. அந்த அப்படி பண்ணவே முடியாது. ஒரு ஃபீல்டுல ஒரு விஷயத்தை என்ன பண்றது? யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்றதுக்கு பேர் தான் என்னது? ட்ரெயில் பிளேசிங். ட்ரெயில்னா என்னன்னு புரிஞ்சுக்கீங்க. ட்ரையல் வேற, ட்ரெயில் வேற. ட்ரெயில்னா என்னது? இல்லாத ஒரு இடத்துல ஒரு பாதைய உருவாக்குறாங்க. இந்த ஃபீல்டுல, இந்த இடத்துல ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபீல்டுல, அந்த இடத்துல ஒரு பாத்தை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ட்ரெயில் பிளேஸ். எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ட்ரெயில் பிளேசிங்க்கு. ட்ரெயில் பிளேசிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. நிறைய பிசினஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சாந்தனு அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு, பாம்பே ஷேவிங் கம்பெனி, தெரியுமா? மொட்டை சாந்தனு அப்படிங்கிறவர் தான் சிஇஓ. சரியா? புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. சரியா? கம்பெனி எந்த கம்பெனி? கம்பெனியே எந்த கம்பெனி? ஷேவிங் கம்பெனி. சரியா? பாம்பே ஷேவிங் கம்பெனி. பேசிக்கா ஷேவ் பண்ண பிளேட்ஸ், ரேசர்ஸ் இருக்குல்ல, ஜில்லெட் கம்பெனி இருக்குல்லங்க, இந்த மாதிரி இந்தியன் கம்பெனி பாம்பே ஷேவிங் கம்பெனி. சரியா? புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்தான். என்ன ஐடியா அப்படின்னா, எதுல ஐடியா கொண்டு வரணும்? இதுல ஐடியா கொண்டு வரணும். என்ன ஐடியா கொண்டு வந்தா தெரியுமா? கம்பெனியை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதாவது இவன் ஃபீல்டு ஒண்ணு, எந்த ஃபீல்டு? நேரா என்ன பண்றான்னா ஆண்டர்பிரினர்ஷிப் டீச் பண்றேன்னு இறங்கிட்டான். பேசிக்கா என்ன தெரியுமா டீச் பண்ணா? அவன் கம்பெனியை ப்ரமோட் பண்றான். ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னா பிசினஸ் எப்படி நடத்தணுங்கிறதுங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ஒரு வீடியோ கோர்ஸா போட்டு, இந்த குட்டி குட்டி வீடியோஸா யூடியூப்ல விட்டு ஆர்வத்தை தூண்டி விட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் டீச் பண்றேன்ட்டு ஆக்சுவலா என்ன பண்ணான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கம்பெனியை ப்ரமோட் பண்ண. இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணது கிடையாது. இதுக்கு பேர் தான் என்னது? ட்ரெயில் பிளேஸ். சொல்றது புரியுதா? அதாவது இவன் ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் அப்படிங்கிறத வாங்க போனவங்க வெளியே வரும்போது எப்படி வர்றாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய கம்பெனி போல வர. சொல்றது புரிஞ்சாங்க? ஐடியா நல்லா இருக்கா? சூப்பரான ஐடியா. அது புரிய மாட்டேங்குது. நான் எங்க பார்க்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். சரி, வந்துட்டு எதுக்குள்ள போச்சு? ட்ரெயில் பிளேசிங். ஃபைனல் சென்டென்ஸ் இதை வாசிச்சு முடிக்க போறோம். அஃபோர்டிங். அஃபோர்ட் பண்றதுன்னு எடுத்துங்க. அஃபோர்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட் பண்றாங்க, கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கிறோமாங்க. கொடுக்குறாங்க யார்? லார்ஜ்லி புவர். அடுத்தது புவரான படிக்காத பாப்புலேஷனுக்கு என்ன கொடுக்குறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? 18 years ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன போட்டுக்கலாம்? அதுதான் இது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். சரியா? அப்போ ஏழையான படிக்காத ஒரு பாப்புலேஷனுக்கு என்ன கொடுக்குறாங்க? என்ன பெருசு அப்படின்னா அதான் பின்னாடி சொல்றாங்க. சம்திங் ஈவன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டெமோக்ரஸிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சவன். The world's oldest modern democracy had not. அமெரிக்கா காரனே இன்னும் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் கொடுக்கல. ஆனா யாரு கொடுத்துட்டா? பாருங்க, had not
இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இந்தியா எப்பவே கொடுத்துருச்சு 1940s 50s கொடுத்துருச்சு. திருப்பி வாசிப்போம். while many other decolonized nations stumbled into அத்தாரிட்டேரியனிசம் கூட போயிட்டாங்க. ஆனா இந்தியா என்ன ஆயிடுச்சு? trailblazing constitution. கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளதான் என்ன எழுதியிருக்காங்க? affording a largely indigent and illiterate population universal adult franchise, something even the United States உடைய பேர் தானது the world's oldest modern democracy had not. இது வரைக்கும் உங்களே இன்னும் பண்ண ரைட். ஓகே, இது passage of பாஸ் பண்றாங்க. இத ரெப்ரசன்ட் RPA 1950 சிம்பிளான ஆக்ட் தான். சரியா? 1950 ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. we began evolving. என்னது evolve பண்றதுன்னா என்னதுங்க? சேஞ்ச் பண்றோம். a system of voting for our enormous geographically diverse country with 176 million eligible voters. About meaning சொல்லு. இந்த ஆக்ட் பாஸ் பண்ண உடனே நாம மாத்த ஆரம்பிச்சிட்டோம். என்னது? ஒரு சிஸ்டம் ஆஃப் யாருக்கு? நம்மளுடைய எனாமஸ். என்னது? வெரிஸ். ஜியோகிராபிக்கலிங்கிறது இங்க அட்வர்ப். சரியா? டிவர்ஸ்ங்கிறது அட்ஜெக்ட். டைவர்ஸ் என்னது? டிஃபரெண்டா இருக்குது. சரியா? எப்படி டிவர்ஸ்? ஜியோகிராபிக்கலி டிவர்ஸ் கண்ட்ரி. எத்தனை மில்லியன் எலிஜிபிள் ஓட்டர்ஸ்? 176. இன்னைக்கு எவ்வளவுங்க? எவ்வளவு? 1.4 பில்லியன். 140 கோடி. வாங்க, 20 to 140 கோடிக்குள்ள with 176 மில்லியன் எலிஜிபிள் ஓட். இது அப்போ கரெக்டா? அதுல எத்தனை பெர்சன்டேஜ் அன்லெட்டர் என்னது? அடுத்தது இதோட முடிக்க போறோம். An American observer noted that the challenge of preparing for the was of colossal proportions. Proportions என்னதுங்க? proportion என்னது? proportion என்னதுங்க? parts. ratio and proportion தான படிக்கிறோம். ரேஷியோனா பிரிக்கிறது. சரியா? ப்ரொபோர்ஷன்னா பார்ட்ஸ். சின்ன சின்ன பாட்டை பெரிய பெரிய பாட்டாங்க. இதோட இந்த பேராகிராஃப் முடிஞ்சிட்டு. இந்த பேராகிராஃப் உடைய மொத்த ஃப்ளோவை நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல நம்மளுக்கு ஃப்ளோ யாருன்னு சொல்லி கொடுப்பா? அதான். யா சொல்லிடலாம்ல. மச் ஹேஸ் சேஞ்ச். எந்த ஒரு ஃப்ளோ சொல்ல போறேன். நிறைய மாறிடுங்கிறாங்க. ஃபுல் என்ன பண்ண போறாங்க? ஹிஸ்டரி சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் எதை சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்துனாங்கல்ல, அந்த எலெக்ஷனும் எப்படிப்பட்டதுதான்? ஃபியூச்சருக்கான ஒரு ஓட்டு தான். ரைட். அதுல இருந்து தள்ளி போக போக நாம என்ன பண்ணிக்கிறோம்? அதை எப்படி எடுத்துக்கிறோம்? அதோடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. நெக்ஸ்ட் லைன் என்ன வரப்போகுது? ஏன் அட்வான்டேஜ்? டேக் ஃபார் கிராண்டட் இட்ஸ் மேஜஸ்டின்னு சொல்றோம்ல. எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரம்மாண்டமானத நாம புரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அடுத்து என்ன சொல்ல போறாங்க? இது எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரம்மாண்டம்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். கரெக்டா? நெக்ஸ்ட் லைன் சொல்லுங்க. To remember it now, over 70 years later, is to realize how much such. ஞாபகப்படுத்தணுமா எவ்வளவு தூரம் என்ன ஆயிடுச்சு? எதை ஞாபகப்படுத்தி சொல்றாரு? 1951-52 உடைய எலெக்ஷன்ஸ் ஞாபகப்படுத்தி சொல்றாரு. ரைட். ஓகே. இப்ப என்ன சொல்ல போறாரு? அடுத்த லைனு அந்த எலெக்ஷனை பத்தி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு ஃபுல்லா. அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரம்மாண்டம்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அவர் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. அந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு? பிரச்சனையா இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? ஏன்னா அப்ப எலெக்ஷன் நடத்துறது ரொம்ப
கஷ்டம். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஏகப்பட்ட பிரச்சனை, சரியா? அந்த பிரச்சனைகளே ரெண்டா பிடிக்கிறாரா? பிடிக்கிறாரு. ஒண்ணு இதுவே கஷ்டம்தான். எதெல்லாம் கஷ்டம்? நேஷனை கெட்டுறதோ இல்ல கொலோனியல் ரூலுடைய திருட்டுறத ரிவர்ஸ் பண்றதோ கஷ்டம்தான். அதை விட இவங்களுக்கு கஷ்டமானது இருந்துச்சு. என்னது? ஃபர்ஸ்ட் இந்தியா பிரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன ஆயிட்டாங்க? ரெஃப்யூஜிஸ். அடுத்தது காஷ்மீரை இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பிரிஞ்சு இருக்கான், அவனை என்ன பண்ணணும்? சேர்க்கணும். ரைட். இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் இவங்களுடைய எந்த வைராக்கியங்க? ஈஸியா இந்தியாவை ஒரு அத்தாரிட்டேரியன் ரூலா மாத்திட்டோம். எஸ்டி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த பகதூர் ஷான்னு நினைக்கிறேன், இந்த ராஜா தான் நினைக்கிறேன், அவர்லாம் உயிரோட தான் இருந்தாப்ல. பகதூர் ஷா டூ கடைசி முகல் எம்பரர், கட்ட தெரியல எனக்கு, ஆனா அவர் உயிரோட தான் இருந்தார். அவர் பிடிச்சி ஜெயில போட்டு அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருந்தாங்க இங்கிலாந்துக்காக. அவர் தூக்கி அப்படியே ராஜா ஆக்கிருக்கலாம். நீங்கதான் மொத்த இந்தியாவுக்கு ராஜா அப்படின்னு ஆக்கியிருக்கோம். ஆனா அவங்க அப்படி இல்ல. அவங்க எதுல தீவிரமா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா எப்படிதான் ஆகணும்? டெமோக்ரஸியா ஆகணும். ரைட். அடுத்தது நிறைய நாடுகள் எதுக்குள்ளதான் போச்சு, இவங்க எதுக்குள்ள போக விடல. அத போக விடாம கான்ஸ்டிடியூஷன், எப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்? ட்ரையல் பிளேசிங். இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, உலகத்திலே கிடையாது. பாலிட்டி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுதான். எல்லா கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருந்தும் பாயிண்ட் எடுத்து பேசி அழகா நல்லா இருக்கு ஆக்சுவலா. அடுத்தது இவங்க பண்ணதுல ட்ரெயில் பிளேசிங் கான்ஸ்டிடியூஷன் ஏன் திரும்ப சொல்றாங்க? ஏன்னா படிக்காத ஏழைகளுக்கு என்ன கொடுத்தாங்க? ஓட்டு போடுற உரிமை கொடுத்தாங்க. இது இப்ப நம்மளுக்கு சாதாரணமா தெரியுது. அப்ப என்ன சொன்னாங்க? இவனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க நாடு நாசமாயிரும், வீணா போயிரும், ஒண்ணு இல்லாம போயிரும், படிக்காதவனுக்கு ஓட்டு போட தெரியும். இப்ப கூட இன்னைக்கு இந்த தடவை எலெக்ஷனுக்கு போகும்போது கூட பார்ட்டி வராங்க அப்படின்னா, பார்ட்டி வராங்கன்னா பார்ட்டிக்கு ரெட் கலர்ல இருக்கிறது பட்டனா இல்ல அந்த பர்பிள் கலர்ல பட்டன் இருக்கும், உங்களுக்கு பார்த்திருப்பீங்க ஓட்டு போடுறீங்கன்னா. அது பட்டனான்னு தெரியாது. பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் கலரை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ரெட் கலர் உள்ளவே போகாது, பர்பிள் கலர் தான் உள்ள போகும். அப்படிப்பட்ட ஒரு பாப்புலேஷனுக்கு 50 வருஷம் முன்னாடி என்ன கொடுத்தாங்க? உரிமை கொடுத்தாங்க. இதை யாருமே பண்ணல. யூஎஸ்ஏ. அடுத்தது இந்த ஆக்ட் பாஸ் ஆன உடனே நாம ஒரு ஓட்டிங் சிஸ்டம் ரெடி பண்றோம். யாருக்கு? இத்தனை மில்லியன் ஓட்டர்ஸ் 85% எப்படிதான் இருக்காங்க? இருக்காங்க. இது அமெரிக்கன் அப்சர்வர் என்ன சொல்றாரு? இதுக்கு ப்ரிப்பேர் பண்றது ஈஸிங்கிறாரா கஷ்டங்கிறாரா? அப்படிங்கிறது பேசி வாசி முடிச்ச உடனே எலெக்ஷன் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்தான். அதே மாதிரி 1950 எலெக்ஷன் நடத்துறது எவ்வளவு அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும். வந்தாதான் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தா வரலையா? அடுத்துன்னா பிரேக் எடுத்துக்க. வரலைன்னா திருப்பி வாசிங்க. நிப்பாட்டி நீங்க